வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய நீண்ட நாள் நண்பர், அவர் பாடுறதை நான் ரொம்ப ரசிப்பேன். அதுவும் கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி பாட்டை கேட்டு கேட்டு அவர் வந்தாலே அதை தான் நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். ஏன்னா அதில் அவர் அந்த ஸ்டைல், அந்த கமகங்களுடைய அந்த ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ப்னஸ் வாய்ஸில் உள்ள ஒரு அதை ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க, குரலினுடைய ஈர்ப்பை நான் ரொம்ப ரசிப்பேன். அவரோட இன்னைக்கு ஒரு அவுட்டிங், ஒரு வேலையாக நாங்கள் வெளியில் போனோம். ஒரு ஹைவேஸில் போகும்போது ஒரு பெரிய ஸ்பேன் ஆஃப் டைம் கிடச்சிருக்கு. அவரை நம்ம மீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாட்டு பாட சொல்லலாம். வணக்கம் நந்தகுமார். வணக்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம நேயர்களுக்கு ஏன்னா நிறைய பேர் சாமி பாட்டா பாடிடுறேன், சங்கீத பிரியர்கள் ஜாஸ்தி. டிஎம்எஸ் பாடிடுறேன், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் பாடிடுறேன். பாடுங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருள்மறை தேடிடும் கருணையின் கடலே, அருள்மறை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நினைப்பதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாளே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாளே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன், கந்தனே உன்னை மறவேன். வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம் சொல்லும் போது திருப்பிட்டோம்ல. ஏன்னா பாட்டு பாடி முடிச்சோன்னு கிரெடிட் நேரம் அவருக்கு பேர் கூடாது, நமக்கு கொஞ்சம் வரணும்னு ஒரு ஆசை. என்ன மனுஷன் தானே. ஓகே, அடுத்த பாட்டோட சந்திக்கலாம்.